ஹலோ மக்களே, வெல்கம் டு எம்ஐ விளாக்ஸ். ஸோ வீடியோட தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க. ஆமாங்க, இன்றைக்கி நம்ம ஷாப்பிங் பண்ணலான்னு சொல்லிட்டு சவுகார்பேட் தாங்க வந்திருக்கோம். மேடம், என்னை வச்சு ஒன்றும் காமெடி பண்ணலை. ஸோ இதுக்கு முன்னாடி சவுகார்பேட் வந்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இங்கே மழை பெஞ்சதுன்னா ரோடெல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நாங்கள் வரப்போ தான் நல்லா மழை பெஞ்சிட்டு இருந்தது. ஸோ அங்கேயே ஒரு பக்கத்தில் ஒரு கடையில் குடம் ஒன்று வாங்கிட்டு நடக்க ஆரம்பிச்சிட்டோம். வீட்லேருந்து கிளம்பக்குள்ளே சொன்னாங்க உனக்கு சேர்த்து இங்கேயே ஷாப்பிங் பண்ணிடலான்ட்டு. ஆனால் இங்கே வரக்குள்ளே தான் தெரிஞ்சுது அவங்க என்னை ஏமாத்திருக்காங்கன்னு. கூட ஒருத்தன் வந்ததே மறந்துட்டு அவங்க மட்டும் பார்த்துட்டு இருந்தாங்க. பொட்டு வாங்கணும் போனவ உள்ள என்ன பண்றானே தெரியல. ரொம்ப நேரமா தேடிட்டு இருந்தா. நீங்க நினைக்கலாம் ஏதோ ஏதோ கோமாளி மாதிரி ஏதோ என்னவோ பண்ணிட்டு இருக்கானம்மா அப்படின்னு, ஜோக்கர் மாதிரி அப்படின்னு. உண்மையிலே ஜோக்கர் தான். நான் மட்டும் ஜோக்கர் இல்ல, என் தலைவர் நிக்கில் அவர்களும் ஜோக்கர் தான். என்ன ஐட்டங்களோ டூபல் பி பிளாட்டினிலே திறந்து பார்த்தால் தெரிந்து விடும், அள்ளி சென்றால் முடிந்து விடும். எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்கு? ஒரு வீட்டுல இவ்வளவு வச்சிருக்காங்களே. அப்போ அந்த அறையில தான் அவன் முகத்துல ஒரு வித்தியாசமான மாற்றத்தை நான் கவனிச்சேன். அது வரைக்கும் கங்காவே அந்த மாதிரி ஒரு நிலையில நான் பார்த்தேன். சவுகார்பேட்னாலே முதல்ல ஞாபகம் வருது இந்த அன்மோல் லஸ்ஸி ஷாப் தான். ஏன்னா அண்ணன் அவ்வளோ ஃபேமஸ். நான் யாருன்னு என்ன கேட்கறத விட வேற யாருண்டியாவது போய் அவர் யாருன்னு கேட்டு பாரு. அப்படியே அங்கேருந்து கொஞ்சம் தள்ளி வந்தீங்கன்னா இந்த அரகம் ஒரிஜினல் ஸ்டோர்ஸ்னு ஒரு கடை இருக்கும். அங்கே இந்த ட்ரை ஃப்ரூட்ஸு அப்புறம் மக்கான்ஸ்லாம் அதெல்லாம் கிடைக்கும். நாங்கள் கொஞ்சம் மக்கான்ஸ் தாங்க வாங்கினோம். வெளியே சூப்பர் மார்க்கெட் ரேட் கம்பேர் பண்ணக்குள்ளே இங்கே கொஞ்சம் கம்மியாகவே இருந்தது. ஸோ அதனால் இங்கேயே வாங்கிட்டோம். ஸோ அடுத்து பாரி டிசைனர்ஸ்னு ஒரு கடை இருக்குது. அங்கே சாரீஸ்லாம் நல்லாயிருக்கும், நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டா. இதெல்லாம் அவள் எப்போ பார்த்தானே தெரியல. அந்த கடைக்கு போகிற ரோடை பாருங்களேன் எப்படி இருக்குன்ட்டு. சாதாரணமாக மழை பெஞ்சதுக்கே இந்த ரோடு பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இன்னும் நல்ல மழை பெஞ்சதுன்னா அந்த ரோடோட கண்டிஷன் பாருங்கள். எதுக்கு இந்த ரோடெல்லாம் இப்படி இருக்குது, இதை ஏன் ப்ராப்பராக யாருமே மெயின்டைன் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு கொஸ்டின் ஒன்று வரும். அதுக்கெல்லாம் பின்னாடி பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பாலிடிக்ஸ் இருக்குது. ஸோ அதை பற்றி பேசுவோம். அதை நம்ம இன்னொரு வீடியோவில் தெளிவாக பேசுவோம். எடுத்த நாள் முதல் இந்த நாள் வரை வண்டியை விடவில்லை. என்ன ராமலிங்கம் ஆலைய பார்க்க முடியல. எப்படி இருக்க? நல்லதா இருக்க. நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கானப்பா. ஒரு வழியாக கடையை கண்டுபிடிச்சி வந்துட்டோம். கடவுளில் வந்தோடனே ஒரே வைப்பு தாங்க. Shopping kills. Shopping with wife causes severe leg pain. படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே. ஸோ ஒரு ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயிலுக்கு தாங்க வந்திருக்கோம்.
லாஸ்ட்டாக அந்த சூப்பரான ஃபில்டர் காஃபியோட எங்கள் vlog நாங்கள் முடிச்சுக்கிறோம். போன வீடியோக்கு நீங்கள் கொடுத்த ரெஸ்பான்ஸுக்குமே ரொம்ப நன்றி. இந்த வீடியோவே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நம்புறேன். அப்படி உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.